என்னுடன் பயணித்து வரும் ஆன்மீக நண்பர்களுக்காக குரு பூர்ணிமாவை முன்னிட்டு இன்றைக்கி நான் தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு விஷயம் ஒரு சிஷ்யனை பற்றி. குரு சிஷ்ய பரம்பரையில் எல்லாராலையும் போற்றப்படக்கூடிய ஒரு சிஷ்யனை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த சிஷ்யனோட பெயர் கிரி. இவன் ஒரு வட இந்தியாவில் ஒரு ஜகத்குரு ஸ்தானத்தை எட்டி பிடிச்சார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இந்த சம்பவம் நடந்தது ஸ்ருங்கேரியில். ஆதிசங்கரர் அவர்களுடைய சிஷ்யனாக இந்த கிரி அவருக்கு குரு சேவை பண்ணிட்டு பூ பறிக்கிறது, அப்புறம் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுறது, இந்த மாதிரி வேலையில் ஈடுபடுவார் தினம். ஆனால் கொஞ்சம் அவ்வளோ வேறு சீடர்கள் மாதிரி இவருக்கு புத்தி கூர்மை அவ்வளவா இல்லை. ஒரு நாளைக்கு ஆதிசங்கரர் அவரோட பாடங்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும்போது பாக்கி சீடர்கள் எல்லாம் இருந்தால் இந்த கிரி மாத்திரம் ஏதோ பூஜை சம்மந்தமாக ஏதோ சாமான்கள்லாம் சேகரிக்கிறதுக்காக வெளில இருந்தபோது ஆதிசங்கரர் கிரி வரட்டும், அதுக்கப்புறமா நான் பாடத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னபோது அங்கே ஒரு சீடர் சொல்கிறார், அந்த ஒரு சுவரை காட்டி இந்த சுவருக்கு சொல்கிறதும் ஒன்று தான், இந்த கிரிக்கு சொல்கிறதும் ஒன்று தான் அப்படின்னு சொன்ன உடனே ஆதிசங்கரர் இந்த கிரி என்ற அந்த சீடனுக்காக அத்தனை சாஸ்திரத்தையும் அவன் கரைச்சி குடிச்சிட்டான். ஆதிசங்கரோட அருளால் எல்லாமே மனசுனால் அவருக்கு அதை அருள் பாலித்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் அந்த கிரி கிரியா இல்லாமல் தோடகாச்சாரியார் அப்படின்னு சொல்லி அவனோட பேரும் அப்பையிலேருந்து தோடகாச்சாரியார்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சுட்றா. அதுக்கப்புறம் அவன் தோட்டகாஷ்டகம் அப்படிங்கிறத அவர் நமக்காக ஏற்படுத்தின ஒரு அஷ்டகம், ஒரு ஸ்தோத்திரம் இது. இந்த சந்தர்ப்பத்தில் குருவின் அருள்னா எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் குரு சேவைன்னா என்ன, இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக இந்த கதையினால் நமக்கு தெரிய வருது. இந்த நல்ல குரு அமையணும், நம்மளோட அஜ்ஞானம் போகணும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்திக்கிறவா எல்லாருமே, இந்த ஆன்மீக பாதையில் கூடியவா எல்லாருக்குமே இந்த தோட்டகாஷ்டம்ங்கிறது ஒரு அரிய பொக்கிஷம். அதனால் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணி நாம் எல்லாரும் பயனடைந்து நமக்கு நல்ல ஒரு குரு கிடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும் அப்படின்னு அந்த ஆதிசங்கரையும் நம்ம குரு பரம்பரையும் பிரார்த்தித்து இந்த ரெக்கார்டிங்கை நம்ம கேட்டு ரசித்து அதை பிரகாரம் வாழலாம்.